ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வியாலன் கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆர்டர் வந்திருக்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் எப்படி அக்செப்ட் பண்ணணும், எங்கே லேபிள் டவுன்லோட் பண்ணணும், நம்ம பேக்கெட் பார்கோடும் பில்லில் இருக்க பார்கோடும் எப்படி ஸ்கேன் பண்ணி மேப் பண்ணணும், நெக்ஸ்ட் பிக்கப் வீட்டிலே எடுத்துகிட்டு போயிடுவாங்களா, இந்த மாதிரிலாம் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி எல்லாமே பாயிண்ட் டு பாயிண்ட்டாக கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆர்டர் வந்திருக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு கால் வரும், இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்டர் ஒன்று வந்திருக்குதுன்னு. அப்போ போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்மளுக்கு கால் வராமையும் போகலாம் சில டைம். ஸோ நீங்கள் டெய்லியுமே ஆர்டர்ஸ் வந்திருக்கான்னு நம்ம மீஷோ செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிகிட்டே இருங்க. அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, நம்மளுக்கு மீஷோ செல்லர் அக்கௌண்ட்டில் இருக்க ஹோம் பேஜில் பெண்டிங் ஆர்டர்ஸ்னு ஒன்று இருக்கும். அதில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் எத்தனை ஆர்டர்ஸ் வந்திருக்குன்னு. 1 or 2 இல்லை 50, 100s அந்த மாதிரி கவுண்ட் காட்டும். நீங்கள் பெண்டிங் ஆர்டர்ஸ் கிளிக் பண்ணியே உள்ளே போய்க்கலாம். இல்லைன்னா லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் ஆர்டர்ஸ் வந்திருக்குன்னு ஃபுல் லிஸ்ட் காட்டிடும். இப்போது நீங்கள் ஆர்டர்ஸ் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயினாக செக் பண்ண வேண்டியது நம்மக்கிட்ட இருக்க ஸ்டாக் தான். எப்போவுமே ஸ்டாக் கண்டினியூஸாக நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். சில டைம் நம்மளுக்கு ஆர்டர்ஸ் வந்துடும், ஆனால் நம்மக்கிட்ட ஸ்டாக் இல்லாமையும் போயிடும். நம்ம ஏதாவது ஒரு டைம் கரெக்டாக அப்டேட் பண்ணாமல் விட்டுருப்போம். அதனால ஆர்டர்ஸ் வந்ததுமே நீங்கள் ஃபர்ஸ்ட் எத்தனை கவுண்ட் அவங்க கேட்டிருக்காங்க அத்தனை கவுண்ட் நம்மக்கிட்ட இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமேல் அக்செப்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஒரு டைம் கரெக்டாக ஸ்டாக் அப்டேட் பண்ணலை. ஒரு ஒயிட் சாரீக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. பட் நாங்கள் அதை நோட் பண்ணாமல் விட்டுட்டோம். ஆனால் ஆர்டர் வந்துருச்சு மீஷோலேருந்து. அப்போது எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்க அந்த 2 daysல ஃபுல்லாகவே தேடி அலைஞ்சோம். ஆனால் எங்களால் அந்த ரீஸ்டாக் பண்ணவே முடியலை. ஸோ வேறு வழி இல்லாமல் நாங்கள் கேன்சல் பண்ணினோம். ஒருவேளை நம்ம கேன்சல் பண்ணிட்டோன்னா மீஷோவில் நம்மளோட வியூஸ் குறைஞ்சிரும், கஸ்டமர்ஸ் வாங்குறது கம்மியாயிரும். ஸோ அந்த இது மட்டும் நடக்காமல் எப்போவுமே ஸ்டாக்கை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் டேட்டா, நம்மளுக்கு டிஸ்பேட்ச் டேட் SLAன்னு கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா, அதுதான் நம்மளுக்கு லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நம்மளுக்கு ஷிப் ஆகிருக்கணும் நம்மளோட ப்ராடக்ட். கொரியர் பார்ட்னர் எடுத்துகிட்டு போயிருக்கணும். ஸோ அந்த டேட்டை நீங்கள் பார்த்துக்கங்க, இன்னும் எவ்வளோ நாள் நம்மளுக்கு இருக்குதுன்னு. இப்போ நம்மக்கிட்ட 50லேருந்து 100 ஆர்டர்ஸ் வந்துருச்சுன்னா அதில் எந்த இதுக்கு டேட்டு சீக்கிரம் முடியுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, அங்கே ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீச்ட் அப்படின்னு காட்டும். அப்படின்னா டேட்டு முடிஞ்சிருச்சு, ஆர்டர் நம்மளுக்கு டிஸ்பேட்ச் டேட்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ரீச்சிங் சூன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடிய போகுது ஆனால் இன்னும் முடியலை. ஸோ எதெல்லாம் சீக்கிரம் முடிய போகுது அப்படின்னு நம்ம அந்த ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம அக்செப்ட் பண்ணுறது அன்றைக்கி மார்னிங் 11 o'clock முன்னாடியே அக்செப்ட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு டெலிவரி பார்ட்னர் அன்றைக்கே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒருவேளை 11 o'clock அப்புறம் தான் நம்ம அக்செப்டே பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே தான் டெலிவரி பார்ட்னர் பிக்கப் பண்ண வருவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேக் பண்ணி ரெடியாக இருக்கணும். ஒருவேளை நம்ம ஆர்டரை நோட் பண்ணாமல் விட்டுட்டோம், வந்ததே தெரியாமல் விட்டுட்டோன்னா அதுவே டேட் முடிஞ்சு 2 daysல ஆட்டோ கேன்சல் ஆகிடும். அதனால் டெய்லியுமே செக் பண்ணிகிட்டே இருங்க ஆர்டர்ஸ். வாங்க இப்போ நம்ம அக்செப்ட் பண்ணலாம். ஒன்ஸ் நம்ம ஆர்டர் அக்செப்ட் பண்ணதுமே நம்மளுக்கு காட்டும், அதாவது ரெடி டு ஷிப்க்கு ஓகேவான்னு. நம்ம ஓகேனா அக்செப்ட் ஆர்டர் கொடுத்துடலாம். கொடுத்ததுமே நம்மளுக்கு ப்ராசஸிங்னு காட்டும். சில நேரம் ரொம்ப நேரம் ப்ராசஸிங்லேயே நின்றுட்டே இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு இருந்தால் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணியாச்சு. பண்ணதுமே நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க ரெடி டு ஷிப் அந்த டேபுக்கு நம்ம ப்ராடக்ட் மூவ் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, நம்ம லேபிள் டவுன்லோட் பண்ணணும். அதை கிளிக் பண்ணாலே ஜென்ரேட்டிங் லேபிள்ஸ்னு டவுன்லோட் லேபிள்னு ஒரு பட்டன் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா லேபிள் டவுன்லோட் ஆகிடும். சில டைம் கொரியர் பார்ட்னர்ஸ் ஃபுல் லோடில் இருந்தால் லேபிள் ஜென்ரேட் ஆகாது, நம்மளுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு லேட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஜென்ரேட் ஆகிடும். என்ன பண்ணியுமே நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா உடனே டிக்கெட்டில் போய் கேஸ் ரைஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி லேபிள் ஜென்ரேட் ஆகலைன்னு அவங்க சீக்கிரமாக செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க. லேபிள் டவுன்லோட் ஆனதுமே பக்கத்தில் இருக்க ஷாப்பில் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒருவேளை வீட்டிலே பிரிண்டர் வச்சுருந்தீங்கன்னா வீட்டிலே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. நம்ம லேபிள் டவுன்லோட் பண்ணதுமே கீழே டவுன்லோடுன்னு நம்மளுக்கு காட்டிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம பேக் பண்ண வேண்டியது தான்.
நம்ம ப்ராடக்ட் அப்புறம் மீஷோ கவர் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் நம்ம எடுத்து வந்த பிரிண்ட் அவுட்டில் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறதுல வந்து ரேட்டு, என்ன ப்ராடக்ட், அந்த டீட்டெயிலாம் இருக்கும். அது டெலிவரி பார்ட்னருக்கு தேவையில்லை. மேலே இருக்க பார்கோட் மட்டும்தான் அவங்களுக்கு வெளியே இருக்கணும். ஸோ வந்து அதை நடுவில் வந்து கட் பண்ணிவிட்டு மேலே இருக்க பாட்டை மட்டும் வெளியே லேபிளில் ஒட்டிடலாம். கீழே இருக்கிறத வந்து நம்ம உள்ளே வச்சு கவருக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். பார்கோடில் வந்து எந்த டேமேஜும் ஆகாமல் அது மட்டும் வந்து கிளியராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மீதி இருக்கிறத வந்து நம்ம உள்ளே எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா, நம்ம இப்போ ஸ்கேன் பண்ண போகிறோம். பில்லில் இருக்க பார்கோடும் நம்ம பேக்கெட்டில் இருக்க பார்கோடும் ரெண்டும் ஸ்கேன் பண்ணணும். உங்கள் மொபைலில் வந்து மீஷோ செல்லர் அக்கௌண்ட் லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஹோம் பேஜ்லேயே வந்து நம்மளுக்கு ஸ்கேன் நவ் அப்படின்னு ஒன்று காட்டும். அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஓகே கொடுத்துருங்க. அப்புறம் உள்ளே போனீங்கன்னா வந்து நம்ம பில்லில் இருக்க பார்கோட் அதை ஸ்கேன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பேக்கெட்டில் இருக்கிறது அதை ஸ்கேன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாக்ஸில் அதுவே ஃபில் ஆகி ஓகே சப்மிட் கொடுத்துட்டோன்னா மேப் ஆகிடும். நம்மளுக்கு ஸ்கேனர் ஒர்க் ஆகலை அப்படின்னா வந்து நம்மளே மேனுவலாக அந்த பார்கோடில் இருக்க நம்பரை டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கலாம். ஒருவேளை ஸ்கேன் ஆகலைன்னா இந்த மேனுவல் ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்மளே டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கலாம். இல்லை மீஷோ ஆப்பில் தான் வந்து ஸ்கேன் ஆகலை அப்படின்னா நம்ம தனியாக வந்து கியூஆர் பார்கோட் ஸ்கேனர் வந்து மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் ஸ்கேன் பண்ணி காப்பி பண்ணி அப்புறம் அந்த காப்பி பண்ணதை வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம மீஷோ செல்லர் அக்கௌண்ட்டில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பில்லில் இருக்கிறத வந்து காப்பி பண்ணிவிட்டு போய் பேஸ்ட் பண்ணிடுங்க ஸ்டெப் 1ல். நெக்ஸ்ட்டு வந்து பேக்கெட் அதை ஸ்கேன் பண்ணுங்கள். பேக்கெட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த நம்பர் காப்பி பண்ணிவிட்டு போயிட்டு ஸ்டெப் 2 அதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து சப்மிட் கொடுத்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டுமே மேப் ஆகிடும். ஆர்டிஓ ரிட்டர்ன் வந்துச்சுன்னா நம்ம இதை காட்டி தான் வந்து நம்மளால் வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து பார்கோட் கவர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இல்லை வேறு ப்ளைன் கவர்ஸ் யூஸ் பண்ணுறோம் பார்கோட் இல்லாமல் அப்படின்னா ஒரு வேளை ஆர்டிஓ ரிட்டர்னில் நம்மளுக்கு ராங் ஐட்டம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளால் கிளைம் பண்ணவே முடியாது. என்ன வந்திருக்கோ அதுதான் வச்சுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். அதனால் வந்து மேக்ஸிமம் பார்கோட் கவர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம லேபிளுக்குன்னு தனியாக ஒரு பவுச் இருக்கும்ல கவரில், அதுக்குள்ளே லேபிளை வச்சு பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராடக்ட்டை உள்ளே வச்சுட்டு அப்புறம் ரேட்டு மட்டும் தனியாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தோங்க இல்லையா லேபிள்லேருந்து, அதையும் உள்ளே வச்சுட்டு அவ்வளோதான் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா டெலிவரி பார்ட்னர் வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்திருந்தாலுமே இதே ஸ்டெப்ஸ் தான். இதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. சீக்கிரமாகவே நம்ம வந்து பேக் பண்ணி முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்புறம் ஃபுல்லாகவே ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு வேளை நம்ம பேக் பண்ணி வச்சுட்டு அந்த டேட்டுக்குள்ளே டெலிவரி பார்ட்னர் வந்து நம்மக்கிட்ட பிக்கப் வரலைன்னா நீங்கள் கேஸ் ரைஸ் பண்ணிடுங்க. பண்ணிட்டா வந்து நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகாது. டெலிவரி பார்ட்னர் வந்ததுமே ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க எடுத்துகிட்டு போனதுமே நம்மளுக்கு ரெடி டு ஷிப் டேப்பில் இருந்தது வந்து ஷிப்டுங்கிற டேப்புக்கு மூவ் ஆகிடும். அதில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் நம்ம பேக்கெட் கோடு வந்து அதில் மேப் ஆகிடுக்கும். ஸோ வந்து எல்லா சாரீக்குமே தனித்தனியாக நம்மளோட பேக்கெட் பார்கோட் வந்து மேப் ஆகிருக்கும். நம்ம ஆர்டிஓ ரிட்டர்ன்ஸ் அப்போ இதை வச்சு கிளைம் பண்ணிக்கலாம். டெலிவரி பார்ட்னர் நேமும் இருக்கும். இப்போ ஒரு வேளை நம்மளுக்கு கஸ்டமருக்கு டெலிவர் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுக்கு ஷிப்டு டேப்பில் வந்து அந்த ப்ராடக்ட் காட்டாது. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் டெலிவர்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டாட்டா. பாய் பாய்.